வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாமாங்க. தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததில் 1 மணி நேரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இனிமே இந்த மாதிரி காலதாமதங்கள் வராது. இப்போ நம்ம சீரியலுக்குள்ள போயிடலாம். கோமதி மயக்கம் போட்டு விழுந்திருக்க சரவணன், பழனி, குமரவேலோட ஹெல்ப்போட ஆஸ்பத்திரியில் சேர்த்துடுறாங்க. அடுத்து சரவணன் பாண்டியன் கிட்ட போய் சொல்ல அவரும் பதறியடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. அங்க ஏற்கனவே கதிர், மீனான்னு அங்கேயே காத்திருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு வர டாக்டர்னு எல்லாரும் போய் சுத்தி நிக்க டாக்டர் நல்லா திட்டிட்டு இன்னைக்கு காலையில அவங்க மாத்திரை போட்டாங்களான்னு கேக்குறாங்க. தெரியலங்க டாக்டர்னு சொல்றாங்க. எவ்வளவு நேரமா மயக்கமா இருந்தாங்க அப்படின்னு டாக்டர் கேட்க சரவணனுக்கு எப்படி பதில் தெரியும்? அவரு தெரியலன்னு சொல்லிடுறாரு. நம்ம பலசரக்கு கடை உரிமையாளர் பாண்டியன் யோசிக்கிறாரு. அவரு வெளியே கிளம்பினப்ப கோமதி என்னங்க அப்படின்னு கூப்பிட்டது அவர் மைண்டுக்குள்ள வருது. டாக்டர் இப்போ அம்மா எப்படி இருக்காங்கன்னு கதிர் கேட்க அவங்களுக்கு பிபி சுகர் லோ ஆனதுனால இன்னும் மயக்கமா தான் இருக்காங்க. ஒழுங்கா சாப்பிடுறாங்களா அப்படின்னு டாக்டர் கேட்க எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏன்னா கோமதி சாப்பிட்டு நாமளே பார்க்கல, அவங்க எங்க பாத்துருக்க போறாங்க. பாண்டியனும் திருன்னு முழிச்சிட்டு இருக்க காலையில சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க டாக்டர். என்ன மாத்திரை போடுறாங்கன்னாலும் தெரியுமா அப்படின்னு டாக்டர் கேட்க உடனே மீனா அது தெரியும். கதிர் அதை கொடு அப்படின்னு சொல்லு. டாக்டர் எங்க கிட்ட டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்கிறாரு கதிர். எங்க அதை கொடுங்க அப்படின்னு டாக்டர் கேட்க அவரு மொபைல்ல இருந்து எடுத்து காமிக்கிறாரு. டாக்டரே வெடுக்குன்னு மொபைல புடுங்கி பார்த்துட்டு கொடுக்குறாங்க. ஏன் டாக்டர் நான் இப்ப உள்ள போய் பார்க்கலாமான்னு கேக்குறாரு பாண்டியன். மயக்கத்துல இருக்காங்க, இப்போதைக்கு பார்க்க முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க அவங்க. டாக்டர் நான் அவளை தொந்தரவு பண்ணாம பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு பதட்டமாகறாரு பாண்டியன். வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு டாக்டர் சொல்ல பாண்டியனுக்கு மனசே ஒப்பல. டாக்டர் கோமதிக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு அவர் கேட்க அவங்க மயக்கமா இருக்காங்க, பிபி சுகர் இந்த அளவுக்கு லோ ஆகிறதுக்கு விட்டுருக்க கூடாது அப்படிங்கிற டாக்டர் அங்கிருந்து போயிடுறாங்க. சரவணன் கண்ணாடி வழியா உள்ளர பார்த்துட்டு இருக்க என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு குற்ற உணர்ச்சியும் கலக்கமாமா பார்த்துட்டு கேக்குறாரு பாண்டியன். நீங்க எல்லாம் பேசவே கூடாது பாத்துக்காங்க மாமா அப்படிங்கிற மாதிரி மீனா நின்னுட்டு இருக்க. டேய் ஒன்னும் இல்லடா, நல்லாயிரும்டா, அவளுக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது, சரியாயிடுவா. அது பிபி சுகர் லோ ஆயிருக்கு அவ்வளவுதானே, அதெல்லாம் டாக்டர் அம்மா பாத்துக்குவாங்க, ஒன்னும் ஆகாது, அவளுக்கு சரியாயிடுவா அப்படின்னு மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்றதா நினைச்சு தனக்கு தானே ஆறுதல் சொல்லி புலம்பிக்கிட்டே வந்து உட்கார்றாரு பாண்டியன். உட்கார்ந்து கோமதி என்னாடி அப்படின்னு உச்சி கொட்டிக்கிட்டு அரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. மீனாவுக்கு அவரை பார்க்க கொஞ்சம் பாவமா இருக்கு. பக்கத்துல வந்து உட்கார்றவங்க அத்தைக்கு எதுவும் ஆகாது மாமா அப்படின்னு சொல்ல ஏன்பா மீனா அவ சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட நம்ம யாருக்குமே தெரியலையேப்பா, அவ மேல நான் என்ன அக்கறையா இருந்திருக்கேன்னு பாருப்பா அப்படின்னு பாண்டியன் கலங்கி கண்ணீர் விட பாக்குற சரவணன் கண்ணில் ரத்தமே வருது. வீட்டுல டைனிங் டேபிள் சேர்ல உட்கார்ந்து பாட்டி அழுதுகிட்டு இருக்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல செந்தில், சுகன்யா, அரசி எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. பழனி உள்ளர வர சித்தப்பா அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு ராஜி கேட்க பழனி அமைதியா நிக்கிறாரு. சொல்லுங்க சித்தப்பா அப்படின்னு ராஜி கத்த ஏன்பா பழனி கோமதி உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல அப்படின்னு அழுதுகிட்டே அவங்க அம்மா எழுந்திருச்சு கேட்க ஆத்தாத்தா இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அக்கா கண்ணை தான் திறக்க மாட்டேங்குது, சுகர் பிபி இதெல்லாம் ரொம்ப இறங்கி போயிருக்கு அப்படின்னு பழனி சொல்ல ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க பாட்டி, அரசி எல்லாரும். அம்மாச்சி அப்படின்னு அரசி ஆரம்பிக்க அழாதுரா தங்கம் அப்படின்னு பாட்டி கண்ணை தொடச்சு விட அம்மாச்சி அப்படிங்கிறவரு அரசி என்னம்மா நீ சொல்றது கேளு, அழுகாத அப்படின்னு செந்தில் ஆறுதல் சொல்றாரு அரசிக்கு. என்னன்னு அம்மா தினமும் சாமி கும்பிடுறாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போறாங்க, அவங்களுக்கு மட்டும் சாமியே இம்புட்டு கஷ்டத்தை கொடுக்குதுன்னே தெரியல அப்படின்னு அழுமூச்சி அரசி அழுன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஏய் அம்மா சரியாயிடுவாங்க, நீ அழுகாத, சொன்னா கேளு, சீக்கிரம் சரியாயிடுவாங்க, அழுகாதம்மான்னு செந்தில் சொல்ல அண்ணனோட தோல்ல சாஞ்சிக்கிட்டு அழுகையை கண்டினியூ பண்றாங்க அரசி. தினமும் இங்கடக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பேன், கோவிலுக்கு போனா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன், இன்னைக்குன்னு பார்த்து எவ்வளோ ஒருத்தி அவ கதைய சொல்றான்னு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டனே, பாவி அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுட்டு அழுறாங்க பாட்டி. அழாதீங்க அப்பத்தா அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. நான் என் மக கூட இருந்தா அவளை அப்படி பாத்துக்குவேன் இப்படி பாத்துக்குவேன்னு பெருசா வசனம் எல்லாம் பேசினேன், ஆனா அவளுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது என்னால கூட இருக்க முடியலையேம்மா அப்படின்னு பாட்டி அழுதுட்டு இருக்க. அப்பத்தா அழாதீங்கன்னு ராஜி சமாதானம் பண்றாங்க. ஆத்தா அழாத விடு, இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு விட
அட அழாத ஆத்தா அப்படின்னு பழனி சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. சித்தப்பா ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு ராஜி கேட்க, அது மச்சான் இருக்காருப்பா, அப்புறம் சரவணன் கதிர்லாம் இருக்காங்க அப்படின்னு பழனி சொல்ல, நானும் அங்க போகட்டுமான்னு செந்தில் கேக்குறாரு. இல்ல இல்ல வேணாம் மாப்ள, அங்க எல்லாரையும் இருக்க விட மாட்டாங்க. அங்க இருந்து யாராவது இங்க வந்ததுக்கு அப்புறம் வேணும்னா நீ கிளம்பி போ அப்படின்னு பழனி சொல்ல, அத்தாச்சிக்கு இப்படி அடிக்கடி மயக்கம் வருமானு சுகன்யா கேக்குறாங்க. இது வரைக்கும் வந்ததே இல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, சரவணன் கூப்பிட்டான்னு பதறி போய் வந்து பார்த்ததும் பார்த்து பயந்து போயிட்டோம். என்னமோ பெருசா நடந்து போச்சோன்னு பயந்துட்டோம். மாறி மாறி கூப்பிட்டு பார்த்தோம், கண்ணு முழிக்கவே இல்லை. தூக்க முடியாம அவங்கள எல்லாருமா சேர்ந்து தூக்கிட்டு போனோம். சும்மாலாம் அத்தாச்சி விழல, எனக்கு தெரிஞ்சு ஸ்டூல் மேல ஏறும்போது தான் விழுந்திருக்காங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, அரசி அழுகையை நிறுத்திட்டு ஆன்னு பாக்குறாங்க. நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு, கால்ல ஏதாச்சும் பிராக்சர் ஆச்சான்னு பாத்தீங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க, ஐயோ அம்மா அப்படின்னு அரசி அடுத்த ரவுண்ட் அழுகையை ஸ்டார்ட் பண்றாங்க. பாட்டியும் அடுத்த ரவுண்ட் அழுகைக்கு ரெடி ஆயிட்டாங்க. இல்ல சுகன்யா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, சுகரும் பிரஷரும் தான் பிரச்சனையே அப்படின்னு பழனி சொல்ல, ஈன்னு அழுதுட்டு இருக்காங்க அரசி. எப்ப சாப்பிட்டுச்சு இல்ல சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கூட யாருக்குமே தெரியல. எல்லாரையும் விழுந்து விழுந்து கவனிக்கும், கடைசியில அதை கவனிக்க யாரும் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு பழனி. பாட்டி ஈன்னு அழுதுகிட்டு இருக்க, என் அக்காவோட நல்ல மனசுக்கு அதுக்கு கூடிய சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க, பாட்டி நெஞ்சில் அடிச்சு ஒப்பாரி வைக்காத குறைதான். அது கும்பிட்ட கடவுள்லாம் சேர்ந்து அக்காவை சீக்கிரமே காப்பாத்தி விட்டுருவாங்க அத்தா, நீ பயப்படாத, கவலைப்படாத, அழாதன்னு அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றாரு அவரு. எல்லாரும் ஒரே அழுகையும் சோகமுமா அங்க இங்கேயுமா பார்த்துட்டு நிக்கிறாங்க. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இன்னும் பாண்டியன் உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து இருக்க. மீனா, கதிர், சரவணன் 3 பேரும் நெத்திய தலைய தடவிக்கிட்டு தேய்ச்சிட்டு இருக்காங்க. மீனா கண்ணீர் கரை கட்ட அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. மாமா மாமா காஃபி டீ ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவான்னு மீனா கேட்க, என்னப்பா மீனா, அவளை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்களேங்கிறாரு பாண்டியன். அதான் நர்ஸ் டாக்டர் கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல மாமா, பாப்போங்கிறாங்க மீனா. சொல்லுவாங்கன்னு சொல்ல உள்ளார இருந்த நர்ஸ் வெளியே வர்றாங்க. ஏன்பா இந்த பிள்ளைகிட்ட கேளுப்பா அப்படின்னு பாண்டியன் பரபரப்பா சொல்ல, சிஸ்டர் அப்படின்னு தடுத்து நிறுத்துறாரு சரவணன். ஏன்பா அப்படின்னு பாண்டியனும் கூப்பிட, சார் பேஷண்ட்டை பார்க்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, 2 பேரா போய் பாருங்க, யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் போக, சரிங்க சிஸ்டர்னு வேகமா தலையாடுறாரு. எப்பா பார்த்துட்டு வரலாம் வாப்பா அப்படின்னு பாண்டியன் மீனாவை கூப்பிட, இல்லப்பா நீங்களும் அண்ணனும் போய் பார்த்துட்டு வாங்கன்றாரு கதிர். நாங்க வெளியில நிக்கிறோம் அவர் சொல்ல, பாண்டியன் வேகமா எழுந்து கதவை திறந்துட்டு உள்ளர போக, சரவணனும் பாஞ்சு பிடிச்சு போறாரு. கோமதி இன்னமும் பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்க, உள்ளர வர்ற பாண்டியன் கோமதியை பார்த்து பதறிட்டு, என்னடா சரவணா இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா? கோமதி கோமதி என்னை பாருடி கோமதி, ஏய் கோமதி அப்படின்னு பதறிக்கிட்டே, டேய் என்னடா கோமதி, வீட்டுல வேலை வேலைன்னு காலில் சக்கரத்தை கட்டிட்டு சுத்திட்டு இருப்பாளேடா கோமதி, ஏய் கோமதி அப்படின்னு கோமதியோட தலையை தடவி கொடுத்து பதறிக்கிட்டு இருக்காரு பாண்டியன். இவ இப்படி படுப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலையேடா. கோமதி 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 என்ன பாருடி கோமதி அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறவரு, என்னடா இது, என்னடா இப்படி மணிக்கணக்கா மயக்கத்துல இருக்காளேடா, என்னால இவளை இப்படி பார்க்க முடியலடா அப்படின்னு அவரு பதறிட்டு இருக்க, சரவணன் அம்மா மேலேயே வச்ச கண்ணு எடுக்காம பாக்குறாரு. அப்பா அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாதுப்பா அப்படின்னு அப்பாவை ஆறுதல் படுத்துறாரு. கோமதி என்னை பாருடி கோமதி கோமதின்னு கூப்பிட்டு இருக்க, டாக்டர் உள்ளர் வர்றாங்க, கூடவே நர்ஸும் வர்றாங்க. சார் 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 விடுங்க, அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க சார், அவங்க மயக்கத்துல இருக்காங்க, கொஞ்ச நேரம் அமைதியா நின்று பார்த்துட்டு போங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, பாண்டியன் கண்ணீரோட கோமதியோட தலைய தடவி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏன் டாக்டர் இவளுக்கு ஒன்றும் ஆயிடாது இல்லைன்னு பாண்டியன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கொஞ்ச நேரம் நீங்க வெளியே இருங்க, அமைதியா இருங்கன்றாங்க டாக்டர். பார்த்துக்கலாம் கிளம்புங்கன்னு சொல்ல, அப்பா வாங்கப்பா போலாம் அப்படின்னு சரவணன் கூப்பிட, பாண்டியன் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாரு. பாண்டியன் உடைஞ்சு போய் வெளியே வர, அப்பா அம்மா எப்படி இருக்காங்கப்பா அப்படின்னு கதிர் கேட்க, அவர் அப்படியே குனிஞ்ச தலையோடய வர்றாரு. அண்ணே அப்படின்னு கதிர் கூப்பிட, போய் பாருங்கிறாரு அவரு. மீனா நீ போய் பாருப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, வாங்க நீன்னு கூப்பிட்டுட்டு கதிர் உள்ளர போக மீனாவும் போறாங்க. பாண்டியனுக்கு செஸ்ட் பெயின் போல இருக்கு, நெஞ்ச தடவிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. உள்ளர வர்ற கதிர் மெதுவா அவங்க காலை பிடிச்சிட்டு அம்மான்னு கூப்பிட, அமைதியா இருங்க அப்படின்னு டாக்டர் வார்ன் பண்றாங்க. அம்மா அப்படின்னு அம்மாவை பாக்குற கதிர் அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாரு. மீனாவும் கண்ணீரோட பாத்துக்கிட்டே இருக்க, கோமதி கண்ணு இமை கூட அசையல. அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா, நீங்க தைரியமா இருங்கப்பா அப்படிங்கிற சரவணன் கை காலை கூட அசைக்க மருந்து அப்பா கிட்ட வந்து உட்கார்றாரு. அவராலையும் நிக்க முடியல, கால்லாம் தடுன்னு ஆடுது. உட்கார்றவரு பாண்டியனோட கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்ல, மனசு ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு பாண்டியன் லைட்டான கண்ணீரோட சொல்ல,
அம்மா சீக்கிரமே கண்ணு முழிச்சிருவாங்கப்பா அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. உள்ளர கோமதி அப்படியே படுத்து கிடக்க கதிர் பயங்கர கண்ணீரோட அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு இருக்காரு. அதுக்கு மேல கோமதி அப்படி பார்க்க முடியாம படார்னு வெளியே போயிடுறாரு கதிர். அவரும் எதுவும் பேசாம அமைதியா வந்து பழைய மாதிரியே செவுத்துக்கு முட்டு கொடுத்து நின்றுட்டு இருக்க மீனாவும் வெளியே வந்து அமைதியா நிக்கிறாங்க. சரவணன் தான் எல்லாரையும் மாறி மாறி பாக்குறாரு. அப்பா நீங்க வீட்டுக்கு போறீங்களான்னு சரவணன் கேட்க வீட்டுக்கா லே அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு. இல்லப்பா இங்க 2 பேர் தான் இருக்க முடியும். நான் உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு திரும்ப வந்துடுவேன். வந்ததுக்கு அப்புறம் கதிரும் மீனாவும் வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சரவணன் சொல்ல சும்மாடா இவன் ஒருத்தன். என்னடா உள்ளர கோமதி கண்ணு முழிக்காம கிடக்குறா, அவளை எப்படி விட்டுட்டு என்ன அப்படியே வீட்டுக்கு போக சொல்ற அப்படின்னு கொஞ்சம் கோவமும் வருத்தமா தலையை திருப்பிக்கிறாரு. கோமதி கண்ணு முழிக்கிறவர்ல நான் எங்கேயும் வரமாட்டேன்டா, இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பா அப்படின்னு சரவணன் கூப்பிடுறாரு. கதிரும் அப்பா நீங்க ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கீங்கப்பா, அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமான் இருக்குப்பா, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு கதிர் சொல்ல கதிரை ஒரு பார்வை பார்த்துட்டு குனிஞ்சிக்கிறாரு பாண்டியன். அண்ணே நீ திரும்பி வரலாம் வேண்டாம், வீட்லயே இரு, நானும் அண்ணியும் பாத்துக்கிறோம் அப்படின்னு கதிர் சொல்ல டேய் அது எப்படிரா அப்படிங்கிறாரு சரவணன். டேய் யாரும் வேண்டாம், எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் ஆஸ்பத்திரியை விட்டு எங்கேயும் வர்ற மாதிரி இல்லைங்கிறாரு பாண்டியன். ஆமா வீட்டுல அரசி அப்பத்தா எல்லாரும் தனியா இருக்காங்க, நீங்க போய் கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்லன்றாங்க மீனா. ஏன்பா இவளை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிப்பா போறதுங்கிறாரு பாண்டியன். மாமா நாங்க இருக்கோம், பாத்துக்கிறோம் மாமா, நீங்க கிளம்புங்க, கொஞ்சம் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்கன்றாங்க மீனா. பாண்டியன் அமைதியா பார்த்துட்டு தலையை குனிச்சிக்க அப்பா நீங்க போங்கப்பா, பாத்துக்கலாம்ப்பா, போங்க போய் ரெஸ்ட் எடுங்கப்பா போங்க அப்படின்னு கதிரும் விடாம சொல்ல சரிப்பா கொஞ்ச நேரமாவது இருந்துட்டு போறேனேப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்க மாமான்றாங்க மீனா. எல்லாரும் அமைதியா கையை கட்டிக்கிட்டு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. வீட்டுல அடுத்த சோக சீன் தான். அரசி ஒரு பக்கம் தலைக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்க, செந்தில் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காரு. அப்பத்தா டைனிங் டேபிள் அதே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு கையை தலைக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்க ராஜி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்பத்தா அப்படின்னு கூப்பிட ஆங்கிறாங்க. சாப்பிடுறீங்களான்னு கேட்க என் மக ஆஸ்பத்திரியில நினைவே இல்லாம இருக்கிறா, எப்படிமா எனக்கு சாப்பாடு இறங்கும் அப்படின்னு பாட்டி அழுதுகிட்டே சொல்ல அத்தை யோசிச்சு சாப்பிடாமே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும் அப்பத்தா அப்படின்னு ராஜி சொல்ல ஆகட்டும்மா, பிள்ளைங்க ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு தான் பெத்தவங்களுக்கு சந்தோஷம், என் மக சந்தோஷம் இல்லாம உடம்பு சுகம் இல்லாம இருக்கிறா, அதை பார்த்துட்டு நான் வாழ்றதுக்கு போய் சேர்ந்துடுறேம்மா அப்படின்றாங்க பாட்டி. அப்பத்தா இப்படிலாம் பேசாதீங்க அப்பத்தா, கொஞ்சமா ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு ராஜி வற்புறுத்துறாங்க. வேண்டாமா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு பாட்டி அப்படியே அழுகியோடைய உட்காந்துக்கிறாங்க. அடுத்ததா ராஜி அரசிக்கிட்ட வந்து தோல்ல கைய வச்சு அரசின்னு கூப்பிட மெதுவா திரும்புறாங்க. அரசி உன்னதான் சாப்பிடுறியான்னு கேக்குறாங்க ராஜி. எனக்கு வேண்டாம் நீ அப்படின்னு அரசி சொல்ல மாமா நீங்க அப்படின்னு செந்தில் கிட்ட கேக்குறாங்க ராஜி. இல்லப்பா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற செந்தில் எழுந்து நின்று நான் ஹாஸ்பிட்டல் வரல போயிட்டு வந்துடுறேன், வீட்டுல இருக்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல சரின்னு தலையாட்டுறாங்க ராஜி. அவர் அப்படியே நெத்திய தேய்ச்சிக்கிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள பாண்டியன் வர்றாரு. அவர் பின்னாடியே சரவணனும் வர்றாரு. 2 பேரும் பயங்கர அமைதியா தலைய தொங்க போட்டுட்டு வர பாட்டி கலக்கமா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. அரசியும் எழுந்து நின்று வர்றாங்க. ராஜியும் ஓடி வர்றாங்க பாண்டியன் கிட்ட. அப்பா அப்படின்னு அரசியும் செந்திலும் ஒரே குரல்ல கூப்பிடுறாங்க. அம்மா எப்படிப்பா இருக்காக அப்படின்னு அரசி கேட்க அவருக்கே சரியா தெரியாது எப்படி பதில் சொல்லுவாரு. ஏதோ ஒரு பக்கம் பார்வையை திருப்பிக்கிறாரு. அப்பா அப்படின்னு அரசி கூப்பிட பாண்டியன் திரும்பி பாக்குறாரு. பாட்டி அப்படியே பரிதவிப்பா ஏதாவது நல்ல செய்தியா சொல்லுப்பான்ற மாதிரி அழுதுகிட்டே பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கிறவரு அடுத்து அவங்களுக்கு நடுப்புற பூந்து உள்ளர போக மாப்பிள்ள அப்படின்னு பாட்டி கூப்பிடுறாங்க. அப்பா அப்படின்னு அரசி கூப்பிட்டு பாக்குறாங்க. எல்லாரும் போற பாண்டியனைய பார்த்துட்டு இருக்க அவர் மெல்ல ரூம்குள்ள வர்றாரு. ரூமை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே கட்டில உட்கார்ந்துடுறாரு. பாண்டியன் உள்ள போயாச்சு. அடுத்தது அகப்பட்டது யாரு? சரவணன் தான். அரசி வேகமா அவர்கிட்ட வந்து அண்ணே அப்பா என்ன எதுவுமே சொல்லாம போறாரு, அண்ணே நீ சொல்லுனே அம்மா எப்படி இருக்காக அப்படின்னு அரசி கேட்க அம்மா இன்னும் மயக்கமா தான் இருக்காங்கன்றாரு சரவணன். அவ்வளவுதான், அடுத்த செகண்டே சுவிட்ச் போட்ட மாதிரி அழுகைய ஆரம்பிச்சிடுறாங்க அரசி. ஐயோ அம்மா அம்மான்னு அழுதுட்டு இருக்க அரசி அப்படின்னு தங்கச்சியோட தலையை தடவி கொடுக்குறாரு சரவணன். அம்மா அரசி அழாதம்மான்னு பாட்டியும் சமாதானம் பண்றாங்க. அரசி இங்க பாரு, அழாத, அம்மா சரியாயிடுவாங்க, சீக்கிரமே கண்ணு முழிச்சு வீட்டுக்கு வந்துருவாங்க, அழாதங்கிறாரு சரவணன். அரசி இன்னும் கொஞ்சம் சத்தமா அழறாங்க. பாட்டி பக்கத்துல வந்து நின்று தோலை தட்டி கொடுக்க அம்மாச்சி
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாவை எனக்கு இப்பவே பார்க்கணும்னு அழறாங்க அரசி. அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அரசியை தோல்ல சாச்சி தட்டி கொடுக்குறாங்க பாட்டி. அரிசி, இப்ப நாம போய் அம்மாவை பார்க்க முடியாது, நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாம் சரியானு கேக்குறாரு சரவணன். மாமா, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு ராஜி கேட்க, இல்லைன்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாரு சரவணன். நீங்க எதுக்குன்னு வந்தீங்க, அங்கேயே இருந்திருக்கலாம்லன்னு கேட்குறாரு செந்தில். சரி, நான் வேணா அங்கே போகட்டுமா இப்ப அப்படின்னு செந்தில் கேட்க, டேய் ஆஸ்பத்திரியில 2 பேருக்கு மேல இருக்க முடியாதுடா செந்தில். மீனாவும் கதிரும் அங்க இருக்காங்க. அது இல்லாம அப்பா வேற ரொம்ப டென்ஷனா இருந்தாரு, அதான் அப்பாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்கிறாரு சரவணன். அரசி அழுதுகிட்டே இருக்க செந்தில் உடனே, அண்ணே அந்த ஹாஸ்பிட்டல் ஓகேவா, இல்ல இங்க இருந்து திருச்சிக்கு வேணா நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோமான்னு கேக்குறாரு செந்தில். இல்லடா அதெல்லாம் எதுவும் தேவைப்படாதுடா, இங்கேயே நல்லா பாக்குறாங்க அப்படிங்கிறாரு சரவணன். வந்ததுல இருந்து எந்த நேரமும் வீடே கதின்னு கிடந்த, சே இன்னைக்குன்னு பார்த்து நான் வெளியே கிளம்பி போயிட்டேன்னு பாட்டி தலையில அடிச்சுக்கிறாங்க. நான் வீட்டில் இருந்திருந்தேன்னா என் மகளுக்கு இப்படி ஆகியிருக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு பாட்டி விடாமல் அழுதுட்டு இருக்க, அவங்களுக்கு சூப்பராக கம்பெனி கொடுக்குறாங்க அரசி. அப்பத்தான்னு ராஜி கூப்பிட்டு இருக்க, அம்மாச்சி அம்மாவுக்கெல்லாம் எதுவும் ஆகாது பயப்படாதீங்கன்னு சரவணனும் செந்திலும் மாறி மாறி அவங்கள ஆறுதல் படுத்துறாங்க. சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவாங்கன்றாரு சரவணன். பாட்டி ஈன்னு அழுதுட்டு இருக்க, அரசி அதை அப்படியே ரெப்ளிகா பண்ண, ஐயோ போதுமே உங்க டிராமான்ற மாதிரி தான் இருக்கு. பாண்டியன் அப்படியே உட்கார்ந்தவர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஒரு நாள் அரசி சீக்கிரம் கொண்டு வாமான்னு சொல்ல, கோமதி காஃபியை வேகமா தூக்கிட்டு ஓடி வர, அது தட்டி விட்டுறது சேலையை மிதிச்சுக்கிறாங்க. உடனே மொத்தமா கீழே கொட்ட ஏன்னு கத்துறாரு பாண்டியன். அம்மா அம்மா என்னம்மா அப்படின்னு அரசி பதறிக்கிட்டு அவங்க அம்மாவோட கையை பிடிக்க, ஆ ஊ அப்படின்னு எரிச்சலும் வலியுமா கதறிட்டு இருக்காங்க கோமதி. அவருக்கு அவரை நினைச்சு ரொம்ப சேன் இருக்குது. அடுத்து ஒரு நாள் கோமதி தயங்கிட்டு அவர்கிட்ட ஒரு லெட்டரை கொண்டு வந்து நீட்டுறாங்க. பாண்டியன் முகத்தை வேற பக்கம் வச்சுட்டு கையை மட்டும் நீட்டி அந்த லெட்டரை வாங்குறாரு. கோமதி அதை தவிப்போட பாத்துக்கிட்டு இருக்க, வாங்கின பேப்பரை கசக்கி அவங்க முன்னாடியே தூக்கி போடுறாரு. சே அப்படின்னு அதை நினைச்சும் அவருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. அடுத்ததா கொஞ்சம் முன்னாடி கோமதி விழுந்த சத்தம் கேட்டோம், அவங்க முனகிற சத்தம், ஹெல்ப்புக்கு கூப்பிடுற சத்தம் எல்லாம் கேட்டோம். அவர் அப்படியே நின்னதும் என்னங்கன்னு கோமதி கூப்பிட, இப்படி தினமும் ஊர்ல இல்லாத நாடகத்தெல்லாம் போட்டா அப்புறம் எப்படி நம்புறதுன்னு அவரே அவருக்கு சொல்லிக்கிட்டதும், என்னங்க அப்படின்னு கோமதி கத்துனதும் மனசுல வருது, இவங்க குடும்பமே சூப்பரா நடிக்கிற குடும்பம், இவளுக்கு மட்டும் என்ன நடிக்க சொல்லியா தரணும், கிடக்கிறத விட்டுட்டு வேலையை பாக்குற வழியை பாரு அப்படின்னு அவரே அவருக்கு சொல்லிக்கிட்டு நடந்து போனதையும் நினைச்சு பாக்குறாரு பாண்டியன். பக்கத்துல நீ வாழும்போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது பக்கத்துல நீயும் இல்ல, தன்னந்தனி தீவுக்குள்ள அப்படின்னு பாட்டு ஒரு சிச்சுவேஷனுக்காக ஓடிட்டு இருக்க பாண்டியன் மனசு மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்க கோமதியை பார்த்ததுக்கு போயிடுது. கோமதி அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க கோமதி கருவிழி இல்ல கண்ணு இமை கூட அசைக்காம படுத்திருந்ததை நினைச்சு பாக்குறாரு. உன்னை விட்டு பிரியறத போல தண்டனைகள் ஏதும் இல்ல உலகத்துல அப்படின்னு பாட்டு வரிகள் ஓடிட்டு இருக்க பாண்டியன் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காரு. சரவணன் உள்ளர் வர்றாரு. பாண்டியன் தேம்பி கண்ணை தொடச்சிட்டு இருக்க சரவணன் எதிரில வந்து உட்காந்து அப்பான்னு கைய பிடிக்கிறாரு. ரொம்பவே அழுகையும் வருத்தமும் கலந்த குரல்ல, என்னடா இது திடீர்னு இப்படி ஆகி போச்சே, உங்க அம்மா இத்தனை வருஷத்துல சும்மா தலைவலி காய்ச்சல்னு தான்டா படுத்திருக்கா, இப்படிலாம் ஒரு நாளும் இப்படிலாம் ஆனதே இல்லடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா நான் வீட்டுக்கு வரும்போது அம்மா கிச்சன்ல விழுந்து கிடந்தாங்கப்பா, எவ்வளவு நேரம் அப்படியே கிடந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சரவணன் சொல்ல, யாரோ சவுக்கால் அடிச்ச மாதிரி இருக்கு பாண்டியனுக்கு. சரவணன் வேற பாண்டியனோட கண்களையே பார்த்துட்டு இருக்க, அவரால் நிமிந்து கூட பார்க்க முடியல. அடக்குன்னு கண்ணை துடைச்சிக்கிட்டு, ஏண்டா நீ எத்தனை மணிக்கு வந்தன்னு கேக்குறாரு. 3 மணிக்கு வந்தேன்பா அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் தேம்பிக்கிட்டே யோசிக்கிறாரு. சரவணா, நான் ஒரு 2:30 மணி வாக்குல வீட்டுக்கு வந்தேன்டா, சமையல் கட்டுல ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு, என்னன்னு கவனிச்சா உங்க அம்மா என்ன கூப்பிட்டா, அதுவும் கத்தி கூப்பிட்டா அப்படிங்கிற பாண்டியன் கையை விரிச்சிட்டு, சே படுப்பாவி நான் தான் கவனிக்காம போயிட்டேன்ற மாதிரி நெத்தியில அடிச்சுக்கிறாரு. அப்படியே பாண்டியனை அதிர்ச்சியோட சரவணன் பார்த்துட்டு இருக்க, நான் தான் எப்பவும் போல பேசுறதுக்காக ஏதோ பண்றான்னுட்டு கண்டுக்காம விட்டுட்டேன்னு வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டே சொல்றாரு பாண்டியன். நான் தான் கண்டுக்காம விட்டுட்டேன்டா, அப்படியே விட்டுட்டேன்டான்னு பாண்டியன் சொல்ல அதிர்ச்சியோட பாக்குறாரு சரவணன். அவ எம்போட்டு கஷ்டப்பட்டு படுத்திருக்கான்னு அப்படின்னு பாண்டியன் பேச முடியாம தவிக்க, அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா பாத்துக்கலாங்கிறாரு சரவணன். பாண்டியன் அழுதுகிட்டே இருக்க, அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவாங்க, நீங்க தைரியமா இருங்கப்பான்னு அப்பாவுக்கு ஆறுதல் சொல்றாரு சரவணன். அவரும் மூக்க உறிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு, அவளுக்கு ஒன்னும் ஆகாதுடா சரியாயிடுவா அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு உட்கார்ந்தாலும் அவர் மனசு கலங்கி போய் தான் இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.